சினிமா பாணியில் ரயிலில் பயணிகளிடம் டிக்கெட் பரிசோதித்த போலி டிக்கெட் பரிசோதகரை ரயில்வே போலீசார் ஈரோட்டில் கைது செய்தனர். உள்ளத்தை அள்ளித்தா திரைப்படத்தில் இடம்பெற்றிருக்கும் இந்த காட்சியில் போலி டிடிஆராக நடிக்கும் கவுண்டமணியிடம் சிக்கிக்கொண்டு நடிகர் கார்த்திக் திண்டாடுவதை காணலாம். பயணிகளிடம் டிக்கெட் பரிசோதித்த போலி டிடிஆர் ஈரோடு ரயில் நிலையத்தில் போலீசாரிடம் வசமாக சிக்கிக்கொண்டார். கேரள மாநிலம் திருவனந்தபுரத்திலிருந்து கோரக்பூர் நோக்கி ராப்திசாகர் எக்ஸ்பிரஸ் ரயில் சென்று கொண்டிருந்தது. ரயில் திருப்பூரை தாண்டி சென்று கொண்டிருந்த போது S8 என்ற முன்பதிவு செய்யப்பட்ட பெட்டியில் இளைஞர் ஒருவர் டிக்கெட் பரிசோதகர் உடையில் பயணிகளிடம் டிக்கெட்டை பரிசோதித்துக் கொண்டிருந்தார். இளம் வயதாக இருந்ததால் சந்தேகமடைந்த பயணிகள் அவரிடம் கேட்டபோது பயிற்சி பெற்று வருவதாக கூறியுள்ளார். பயணிகளுக்கு சந்தேகம் வலுத்ததால் கோட்ட ரயில்வே லஞ்ச ஒழிப்பு பிரிவுக்கு தகவல் அளித்தனர். எக்ஸ்பிரஸ் ரயில் ஈரோடு வரும் முன்னரே காத்திருந்த லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் டிக்கெட் பரிசோதித்த இளைஞரை பிடித்து உரிய முறையில் பரிசோதித்தனர். விசாரணையில் அவர் விசாகப்பட்டினத்தைச் சேர்ந்த 18 வயதான சுதீர் என்பது தெரியவந்தது. டிடிஆர் என கூறி போலியாக பயணிகளிடம் டிக்கெட் பரிசோதித்ததையும் அவர் ஒப்புக்கொண்டார். இதனையடுத்து சுதீரை ரயில்வே லஞ்ச ஒழிப்புத்துறையினர் ஈரோடு ரயில்வே போலீசாரிடம் ஒப்படைத்தனர். அவரை கைது செய்த ஈரோடு ரயில்வே போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சினிமா பாணியில் போலி டிடிஆர் கைது செய்யப்பட்டது ரயில் பயணிகளிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.